जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், சூரியன் முதல், அது சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களை, விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷம். மறைமுக எதிரிகள், ஆனாலும் உன்னுடைய வளர்ச்சியை வெற்றியை தடுக்க முடியாது. சரிங்களா? விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு இது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இது ஒன்று சொல்லுவோம், இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவேன். 5ல் சனி அபவாதம் என்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ல் சனி, விருச்சகம் தனுசு மகரம் கும்ப மீனம், 5ல் சனி. தேவையில்லாமல் கெட்ட பேர் சம்பாரிச்சுப்பீங்க. தேவையா? உங்களுக்கு தேவையா? நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலும் இப்போ அப்படி இருந்துமே பிரச்சனைங்க வருது. என்ன பண்ணுறது? கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், எப்படி இருக்குது, என்ன செய்யணும் அப்படிங்கிறது. செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் தைரியம் அதிகம். ஆனால் இந்த காலத்தில் மறைமுக போட்டி, ஜலசி அதிகரிக்கும், பொறாமை அதிகரிக்கும். யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள். உன் உழைப்பை யாரும் காப்பி அடிக்கலாம். உன்னை பார்த்து காப்பி அடித்து முன்னுக்கு வந்தவன்லாம் இருப்பான். அது உண்டா இல்லையா உங்கள் மனசாட்சி தெரியும். கவனமாக இருங்கள். இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம். உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க, அதே மாதிரி பண்ணுடா, அவன் என்ன பண்ணுறானோ அதே மாதிரி பண்ணு, கொஞ்சம் கூட மாறாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் உண்டு. ஸோ இது எதுக்குன்னா இந்த இதுக்கு உண்டு. காதலில் பொசசிவ்னஸ் அதிகமாக பிரச்சனை தரும். சந்தேகம் உறவை குலைக்கும். திருமணம் பார்க்கும் விஷயத்தில் அன்எக்ஸ்பெக்டடான அலைன்ஸ் எல்லாம் வரும். தம்பதியர் வாழ்க்கையில் ட்ரஸ்ட் மிகவும் முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் சீக்ரெட் மேட்டர்ஸ்லாம் வெளியே வரும். தேவையில்லாத இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது, குடும்பத்தில் நடக்கிற விஷயம் எப்படியோ வெளியில் போகுது. யார் கொண்டு போகிறா தெரியாது, கேள்விக்குறியாக இருக்குது. குடும்பத்தில் 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் வெளியில் தெரியுதுன்னா எப்படி? ஏதோ ஒரு விஷயம் வெளியில் போகுது. கவனமாக இருங்க. அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சீக்கிரம், ஆனால் டென்ஷன் ஏற்படும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. பெற்றோர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது. வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களா, வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ பேச்சு கேட்டு செய்யுங்க. வேலை தொழிலில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கும். ஆஃபீஸ்னாலே ஆஃபீஸில் அரசியல் இல்லாமல் இருக்குமா? ஆஃபீஸில் அதாவது எந்த இடத்துல வேலை செஞ்சாலுமே அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் இருக்க தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. எவனாவது வீட்டுக்கு ஒரு நாரதர்,
வேலைக்கு ஒரு நாரதர் அப்படிங்கிறது இருக்க தான் இருப்பாங்க, இல்லாமல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அங்கே ஒரு நாரதர் இருக்க தான் இருப்பாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். அதே போல் உன் திறமை உன்னை முன்னேற்றம். பிஸ்னஸில் சடன் ப்ராஃபிட்லாம் இருக்கும், லாஸ் ரெண்டுமே சாத்தியம், ரிஸ்க் கொஞ்சம் இருக்கும், கண்ட்ரோல் அவசியம் தேவை. ஸோ பெட்ரோல் பேச்செல்லாம் கொஞ்சம் கேட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும், உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸ்கின், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பிரச்சனைகளில் கவனம் தேவை. ஆங்கர் கண்ட்ரோல் செய்ய வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தினால், வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக இருப்ப. இதுதான் மிக முக்கியமானது. கோர்ட்டு கேஸ், விவாகரத்து, திடீர் திருப்பம் ஏற்படும். டிவோர்ஸ் விஷயத்தில் ஈகோ காரணமாக பிரிவு ஏற்படலாம், கேர்ஃபுல்லாக முடிவு எடுங்க. பண வரவு போகும், வரவும் போகவும் செய்யும். சேவிங்ஸ் மெயின்டைன் பண்ணுவது சிரமம். ஹிடன் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கும், மறைமுக செலவுகள் அதிகரிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. நொச்சி இலையினால் அந்த இன்னொரு மறு சொல்கிறோம் இல்லையா, அதனால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சிவன் ஆலயத்தில் சிவனுக்கு நல்ல சுத்தமான பசும்பால் அபிஷேகம், சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்து வந்தால் ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். லாபம், விரயம், உடல்நிலை, மற்ற விஷயங்கள். இந்த பிரபவ வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணணும். பண்ண தான் சிறப்பு, பண்ணலைன்னா சரியாக வராது. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தில் முயற்சியில் எடுங்க. ஏன்னா விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம். ஜூன் மாதத்துலேருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குது. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்த குருங்கிற மாதிரி, போதுமடா சாமி, உங்ககிட்ட இருக்கிறத விட வெளியூர் போகிறேன், எங்கன்னா போகிறேன் அப்படின்னு இடம் மாதிரி போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறது சிறப்பு. ஏன்னா அது எப்போ, ஜூன் மாதம். சில பேருக்கு மே மாதத்துலேயே சில மாற்றங்கள்லாம் வரும். மாற்றத்தை வரும்பொழுது பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள். சுபம். வாழ்க வளமுடன்.